திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ நான் வீட்டையும் இழந்துட்டேன், 10 வருஷம் லவ் பண்ண இவனையும் இழந்துட்டேன். எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும். காதல் விவகாரத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தையே விழிப்புதுங்க வைத்திருக்கிறது. முதலில் இரு வீட்டாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியான நிலையில் தற்போது அப்பெண்ணின் தாய் குறித்து வெளியான கொடூரங்கள் இவ்வழக்கில் பகீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அடியமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் விஜயா. மாற்று சாதியை சேர்ந்த இவர் ஏற்கனவே திருமணமானவர். தனது இளம் வயதில் கணவரை உதறி தள்ளிவிட்டு பட்டியலினத்தை சேர்ந்த குமார் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு குகன் என்ற மகனும் மாலினி என்ற மகளும் உள்ளனர். 26 வயதான மாலினி சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். மாலினியும் அதே அடியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த வைரமுத்து என்ற பட்டியலின இளைஞரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். 28 வயதான வைரமுத்து மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மாற்று சமூகத்தை சேர்ந்த தாய் விஜயா இந்த காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த காதல் ஜோடி தங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்ததால் இரு வீட்டாருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இருந்த போதிலும் சாதி வெறியில் ஊறிய விஜயா தனது மகன் மற்றும் உறவினர்களை தூண்டிவிட்டு வைரமுத்துவிடம் அடிக்கடி பிரச்சனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு வந்து அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த காதல் விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றதை அடுத்து போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மாலினி தான் வைரமுத்துவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஏமாற்றம் அடைந்த அவரது குடும்பத்தினர் தங்களது மகளை நிராகரிப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதற்கிடையில் வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் பதிவு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் சமாதானமான மாலினி மீண்டும் வேலைக்காக சென்னை திரும்பியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பிய வைரமுத்து மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வைரமுத்துவை கொலை செய்தது மாலினியின் குடும்பத்தினர்தான் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். அந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்த காதலி மாலினி பிணவரையின் கதவில் முட்டிக்கொண்டு கதறி அழுதார். அது மட்டுமின்றி இந்த கொலை விவகாரத்தில் தனது குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாலினி தனது காதலன் பக்கம் நிற்கிறார். இதன் நீட்சியாக கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும், பெண்ணின் தாயார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வைரமுத்து குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் வைரமுத்துவின் உறவினர்கள் உள்ளிட்டோர் அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக வைரமுத்துவின் தாயார் ராஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் பெண்ணின் தாயார் விஜயா, சகோதரர் குகன், உறவினர் பாஸ்கர் உள்ளிட்ட 15 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவங்க அப்பா பேரு குமார், எங்க அப்பா பேரு குமார் தான். 10 வருஷமா நான் லவ் பண்ணேன். அந்த பையனை, வைரமுத்துங்கிற பையனை 10 வருஷமா லவ் பண்ணேன். அவனுக்கு 2 தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன். அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சு 10 ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன். திருப்பி நான் சென்னையில வேலைக்கு போனேன். 2 வருஷமா சென்னையில தான் வேலை பார்க்குறேன். சூப்பர்வைசரா இருக்கிறேன்.
சென்னையில வேலை பார்த்து அப்பப்போ வீட்டுக்கு வருவேன். அப்பப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன், இது மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து, நீ என்ன முடிவு சொல்லு, நான் அம்மா அப்பா சம்மதோட பொண்ணு கேட்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்குமா நீ அப்படிதான் சொன்னாங்க. இப்போ வந்து ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தப்பயும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோச்சிட்டு போய் பெருமா வீட்டுல இருந்தேன். பெருமா வீட்டுல இருந்தோடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட், அந்த பையன் வந்து ஆனந்த் பட்டறையில வேலை பாக்குறாங்க. பட்டறையில போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க, அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க. எல்லாருமே வந்தோடனே போலீஸ்க்கு என்ன கேட்டாங்க. முன்னாடி என்ன விசாரிச்சாங்க, அவங்கள விசாரிச்சாங்க. அதுக்கு 6 மணிக்கும் பிறகுதான் நான் வந்தேன். என்ன விசாரிச்சாங்க, நான் எல்லாரோட சம்மத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் 10 வருஷமா நான் இருந்தேன். ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல. நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனையும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு கேட்டான். 6 மாசம் வெயிட் பண்ணா போதும். அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான். அவங்க பண்ணுவாங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, எங்களுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு 6 மாசமா வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வரல. எங்க அப்பா கல்யாண சம்மத்தோட பொண்ணு தான் இருந்தாங்க. எங்க நடிச்சதப்பா பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பொண்ணு வேணாம், அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டா நாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம், அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து அப்பா அம்மா வேணாம், நான் எழுதி கொடுக்கல. நான் முத்த திருமணம் செய்யணும், 10 ஆண்டு லவ் பண்ணேன் அப்படின்னு தான் நான் எழுதி தந்தேன்னா அப்பா அம்மா எனக்கு வேணான்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தேன்னா ஒரு போட்டோ எல்லாரும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. நீங்க கல்யாணம் பண்றதுக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் அப்பயே சொன்னேன் இந்த பையன் மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிதான் நான் திருப்பி வந்தேன். எங்களை என்ன பண்ணாங்க, நான் அப்பா கார்ல அழைச்சிட்டு போய் அவங்க மாமா வீட்டுல விட்டாங்க. நாங்க அங்க போய் 2 நாளா இருந்தோம். 3 நாள் நான் சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வேலை பார்க்க போறேன், நான் அங்க போய் இருக்கிறேன், ஒரிஜினல்லாம் என்னோட ரூம்ல தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் போயிட்டு வர முத்து அப்படின்னு சொன்னேன். ஏற்றி 1:15 ட்ரெயினுக்கு அவங்க தான் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டுட்டு நான் அப்பயே சொன்னேன், நான் போல 4 மணி ட்ரெயினுக்காச்சும் நான் போறேன் அப்படின்னா, இல்லை வீட்டுல வேலை பார்க்குறாங்க, நீ போமாலினி, 1 வாரம் கழிச்சு நான் உன்னை பார்க்க நான் வரேன், நீ போமாலினி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் போனேன். அவங்களும் வேலை பார்த்துட்டு போறப்பதான் இவனை வாட்ச் பண்ணி இவனை 2 நாளா இவன் வீட்டுக்கு வரல, இவன் எங்க தங்கியிருக்கான் அப்படிலாம் வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனோன்னா இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல, இவன் என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வெட்டியிருக்காங்க. இவனை மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும். இப்ப நான் வீட்டையும் இழந்துட்டேன், 10 வருஷம் லவ் பண்ண இவனையும் இழந்துட்டேன். எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும். உங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல சார். உங்க அப்பா பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிரும், நம்ம பொண்ணதான் தப்பு பொண்ணா கேட்கணும், அந்த பையனை போய் அடிச்சு தப்புன்னு தான் சொன்னாங்க எங்க அம்மா. எங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன் கூட எழுதி கொடுக்க எங்க அப்பா வரல சார். நான் அப்பயே சொன்னேன், எங்க அப்பா கையெழுத்து போட்டாதான் எனக்கு செல்லும், எங்க அப்பா கையெழுத்து போட சொல்லுங்க பொண்ணு இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா வரவே இல்லை சார். எங்க அப்பாவே கேட்டிருக்காங்க, நானே கையெழுத்து போல அது ஏன் போனுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது சார். எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது. எங்க அம்மாவுக்கு லவ் சம்மதம். போன்ல எல்லாம் பேச மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க, இவன் வேணாம், இருந்தாலும் நீ வாழ மாட்டேன் அப்படின்னா சொன்னாங்க. மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதால அவங்க மேல SC ஆக்ட்ல வந்து வழக்கு போடணும்னு சொல்லி தான் இங்க ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? போடுங்க சார், எல்லாத்தையும் இழந்து நிக்கிற போடுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.